அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. நம்மளுடைய பரணி பாரதி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜோதிடத்தில் மட்டும் இல்லை, வாஸ்துல நிபுணர். எல்லா வீடியோவும் பார்க்குறது நான் வாஸ்துல 2 பேருது, என்னுடைய நண்பர் செல்லப்பனுடையது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரணி பாரதி ஐயாவுடையது. ஏன்னா நம்ம நேரம் காலம் என்பது நம்மளுடைய ஜோதிடத்தில் நம்மளுக்கு சொல்லப்பட்ட விதிகள் என்னன்னா திசா புத்தி பலன்கள் தான். ஸோ திசா புத்திக்குள்ள நிற்காமல் ஒரு பரிகாரம் என்பது 100% பலிதமாகாது. சரிங்களா? அப்போ 12ஆம் பாவம் என்ன லக்னம்னு பாருங்க. எந்த லக்னத்துக்கும் 12ஆம் பாவங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். 12ஆம் அதிபதியோட ட்ரிபிள் செட் எடுத்துங்க. நீங்கள் லாஸ் ஆனது அதில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேடையை அலங்கரிக்கிறதுக்காக பேலன்ஸ் தியரி ஆசிரியர் சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 12 பாவத்தையும் எப்படி ஜெயிக்க வைக்க முடியும். முதல்ல ஒரு திருமண பாவம் இருக்குது, அந்த பாவம் ஒருத்தருக்கு திருமணமே ஆகாமல் இருக்குது, அவங்கள எப்படி ஜெயிக்க வைக்கிறது. ஒரு பணத்துக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த பணம் கூடிய அந்த 2ஆம் பாவத்தை எப்படி ஜெயிக்க வைக்க முடியும். இப்படி 12 பாவத்தையும் ஒரு ஜாதகத்தை பார்த்து எப்படி ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அழகான அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி மேடையை அலங்கரிக்க வந்திருக்காரு சரவணன் சோமசுந்தர ஐயா அவர்களை சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று அவருடைய பேச்சை துவங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தமாக நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தை பொன்னாடையை பூர்த்தி அவரை கௌரவம் செய்யப்படுகிறது. நாமக்கல் ஜோதிட சங்கத்துடைய தலைவர் திரு சக்திகுரு ஐயா அவர்களை சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஓம் காலகால ஈஸ்வராயன நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். நம்மளுடைய பரணி பாரதி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷம் பழக்கம் இருக்குது. ஃபேஸ்புக்கில் நண்பராகி அதுக்கப்புறம் அவர் பல மீட்டிங்கில் கலந்துருக்கேன் நான். பாருங்கள், அவர் ஜோதிடத்தில் மட்டும் இல்லை, வாஸ்துல நிபுணர். எனக்கு வந்து அவர் ஜோதிடமாக எந்த அளவுக்கு பார்த்துட்ருக்கான்னு தெரியும். ஆனால் வாஸ்துவில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள், நல்ல நல்ல வீடியோக்களாக கொடுப்பாரு. பல நம்மளுடைய குரூப்பில் எல்லாம் போஸ்ட் பண்ணுவார். எல்லா வீடியோவும் பார்க்குறது நான் வாஸ்துல 2 பேருது, என்னுடைய நண்பர் செல்லப்பனுடையது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரணி பாரதி ஐயாவுடையது. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அளக்கிறது எப்படி நல்லா ஒரு வீடியோ போட்டிருந்தார். அது யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. பாருங்கள், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி அளக்கணும், அது கரெக்டாக ஆணி அடித்து அந்த நூல் கட்டி போட்ட வீடியோ நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு வாஸ்து நிபுணர் அப்படி தான் காட்டணும். நம்ம சொல்கிறது வேறு, ஆனால் நீங்கள் அந்த ஒரு இடத்துக்கு போய் பண்ணும்போது எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் வீடியோ தான் நான் பார்ப்பேன். அதில் வந்து ஐயாவுடைய வீடியோ ஒன்று. அது மட்டும் கிடையாது. பாருங்கள், நேற்று வந்து நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் வந்து நம்மளுடைய தங்கப்பாண்டியன் ஐயா தான், குருமார்களின் குருநாதர் அவர். சரிங்களா? எத்தனையோ குருநாதர்கள் உருவாக்கிய குருநாதர். நேற்றுலேருந்து ஐயா கூட வந்துட்டுருக்கேன். அவரோட ஒட்டிக்கிட்டு தான் வந்தேன். நம்மளுக்கு கதாநாயகனாக்கி விட்டுட்டார். அந்த மனசு அவர்கிட்ட இருக்குது. அதுக்கு ஒரு நன்றியை நான் முதல்ல அன்பு நண்பர் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று வந்ததுலேருந்து உபசரித்து ரூம் போட்டு கொடுத்து தங்க வச்சு நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதுக்கு ஒரு நன்றி. அதே போல் சக்தி குரு ஐயா அவர் வந்து 2013 ஒன்றா பயணிக்கிறோம். நடுவில் ஒரு 4 வருஷம் காணாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் மீண்டும் வந்திருக்காரு. நல்ல அருமையான பேச்சாளர். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் நிறையா விஷயங்கள், நல்லா சூப்பரான விஷயங்கள்லாம் வச்சுட்டு இருக்காரு. நாமக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னரசு ஐயா அந்த குரூப்லலாம் நாங்கள் வந்து மீட்டிங் இதெல்லாம் பண்ணும்போது சூப்பராக பேசுவார். ஸோ ஐயாவுடைய இதுவும் காத்துட்ருக்கு. அதுபோக மிகப்பெரிய ஒரு விருந்து ஒன்று நம்ம தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி 2 இட்லி கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரி சின்னதாக கொஞ்சம் பேசிக்கிறேன். சரிங்களா? சரி, நம்ம வந்து இந்த 12 பாவங்களை பற்றி நம்ம ஒரு விஷயம் பேச போகிறோம். எப்படின்னா, எப்போ ஒருத்தர் ஜெயிக்க முடியும். நிறைய பரிகாரங்கள் பண்ணுறோம், நிறைய விஷயங்களை நம்ம வந்து உள்வாங்குறோம், பல கோயில்களுக்கு போகிறோம். ஆனால் எல்லாமே ஜெயிக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிற ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கணும். பரிகாரங்கள் வேலை செய்யும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நேர காலம் வரணும். நான் எப்போவுமே நேர காலத்தை நம்புறேன். ஸோ நம்ம நேரம் காலம் என்பது நம்மளுடைய ஜோதிடத்தில் நம்மளுக்கு சொல்லப்பட்ட விதிகள் என்னென்னா திசா புத்தி பலன்கள் தான். ஸோ திசா புத்திக்குள்ள நிற்காமல் ஒரு பரிகாரம் என்பது 100% பலிதமாகாது. ஆனால் ஒரு பாதுகாப்பை தரும்.
கரெக்டுங்களா? ஒரு பாதுகாப்பை தரும். பரிகாரங்கள் என்பது ஒரு பாதுகாப்பை தரும். முழு பிரச்சனையும் தீரணும்னா திசாபுத்தி தான். அப்போ நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக பல பரிகாரங்களையும் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முழுக்க திசாபுத்தி. அப்போ ஒரு 12 பாவம் எப்போ ஜெயிக்கும்? அப்போ லக்ன பாவம் எப்போ ஜெயிக்கும், 2ஆம் பாவம் எப்போ ஜெயிக்கும், 3ஆம் பாவம் எப்போ ஜெயிக்கும், அப்போ 12 பாவம் எப்போ ஜெயிக்கும்? அதுக்கு தான் நம்ம அடிப்படையிலேயே நம்ம திசாபுத்தியில் சொல்லிட்டாங்க. 2 விஷயம் கொடுத்துருக்காங்க, சூப்பரான புள்ளிகள். ஒன்று வதை வைநாசிகம், இன்னொன்று அபிஜித். 2 விஷயம் தான். அபிஜித்னா வெற்றி ஸ்தானம். அபிஜித் வெற்றி அடையாமல் போனால் அது வைநாசிகம். இந்த விதிகளை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் வதை வைநாசிங்கிற விஷயங்களே தொடாமல் இருக்கக்கூடிய ஜோதிடர் எத்தனையோ பேர் இருக்காங்க. கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் தான் இந்த விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஜோதிடர்கள் நிறைய பேர் இது உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அந்த உபயோகம் எதில் இருக்குன்னு பார்த்துக்கணும். ஒரு வெற்றி ஒரு இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா அது அபிஜித்தாகத்தான் இருக்கும். எந்த பாவத்தில் போய் ஒரு விஷயத்தை நீங்கள் வெற்றி கொள்கிறீர்களோ அது உங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஜாதகம் நான் சொல்கிறேன், இந்த அபிஜித் புள்ளி வேலை செஞ்சுட்ருக்கும். நம்ம அபிஜித்தம்னா திருவோணத்துக்கும் ஏன்னா உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் அந்த புள்ளிகளை மட்டும் எடுத்துகிட்டு அது 22வது நட்சத்திரமாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டு பண்ணுறோம். ஒவ்வொரு பாவத்துக்கும் அபிஜித் உண்டு. நான் திரும்ப இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பாவத்துக்கும் அபிஜித் செய்யும். உங்கள் லக்ன பாவத்துக்கு 10ஆம் பாவம் வெற்றி புள்ளினா 3ஆம் பாவத்துக்கு அது 10ஆம் பாவம் வேலை செய்யுமில்ல, 5ஆம் பாவத்துக்கு அது 10ஆம் பாவம் வேலை செய்யுமில்ல, 6ஆம் பாவத்துக்கு அது 10 வேலை செய்யுமில்ல. அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் அபிஜித் உண்டு. அப்போ உங்கள் லக்னத்துக்கு மொத்தம் 12 அபிஜித்துகள் வேலை செய்யும். ஒவ்வொரு பாவத்துக்கு ஒரு அபிஜித். சரி, இந்த அபிஜித்தில் 3 அபிஜித் இருக்குது. ஒரு பாவம் ஜெயிக்கணும்னா 3 அபிஜித் வேலை செய்யும். 2 நல்லதாக இருக்கும், 1 கெடுக்கும். இல்லை சில பேருக்கு 2 கெடுக்கும், 1 நல்லதாக இருக்கும். இதை புரிஞ்சிட்டிங்கன்னா பலன் சொல்வது எளிமை. நான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை தான் வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஐயா மாதிரி சில விஷயங்கள், அதாவது இந்த சவுத் சைடெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் இந்த கோச்சாரராக இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம அடிச்சிருவோம். அது ஜென்ரலாக சொல்கிறது. ஆனால் ஜெயிக்கணும், வேலை கிடைக்குமானா எப்போ கிடைக்கும்? ஐயா குரு பார்த்துட்டார், சனி பார்த்துட்டார், புதன் பார்த்துட்டார், எல்லாமே சொல்லலாம். அது ஒரு வேலை செய்தால் கூட அந்த அபிஜித் வராமல் செய்யாது. அப்போது அபிஜித்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்ன பாவத்தை எடுத்துங்க. முதல்ல ஒரு லக்னம் ஜெயிக்கணும்னா உங்கள் லக்ன புள்ளி என்ன டிகிரியில் இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ உங்கள் லக்னம் இப்போ ரிஷப ராசியில் சந்திரனுடைய புள்ளியில் உங்கள் லக்னம் இருக்குது. ஸோ அது ரிஷபத்தில் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட அபிஜித் என்ன? சந்திரன், குரு, கேது. இந்த 3 திசைகள் வராமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியாது, தோல்வி அடைய முடியாது. இந்த 3ல் 1 கெடுக்கும், 2 ஜெயிக்க வைக்கலாம். இல்லை 2 கெடுக்கும், 1 ஜெயிக்க வைக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சந்திரனுடைய புள்ளிக்கு அபிஜித் எது பாருங்கள், 22வது நட்சத்திரம் எது? சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. குருவுடைய திசைகளில் ஒன்று நீங்கள் தோத்துருப்பீங்க. தோத்தீங்கன்னா அது வைநாசிகம், ஜெயிச்சிங்கன்னா அது அபிஜித். சரிங்களா? அந்த சந்திரனுடைய புள்ளியில் பிறந்த ஒருத்தர் ஜெயிக்கணும்னா உங்கள் லைஃப்பில் குருங்கிற கிரகம் கண்டிப்பாக அது ஆக்டிவேஷன் ஆகணும். அந்த குரு உங்களை தோக்கடிச்சிட்டாருன்னா கேது தான் அது வெற்றி புள்ளியாக மாறும். நான் தான் சொன்னேன் இல்லையா, சந்திரன் தோக்கடிச்சாருன்னா குருவும் தோக்கடிச்சிருவார், கேது மட்டுமே மாற்றி அமைப்பார். இதுதான் வதை வைநாசிகம்னு முடிச்சுட்டாங்க. நம்ம வதை வைநாசிகம்னா படித்ததோடு நிறுத்திட்டோம். வதைனா கெட்டுதல், வைநாசிகம்னா கெடுதல். அது எப்படி கிடையாது. என்ன விஷயம் உங்கள் லக்னத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மாற்றி அமைப்பது தான் இந்த வதை வைநாசிகம். மாற்றி அமைக்கிறேன். நீங்கள் தோத்துட்டே இருக்கீங்க சார், நான் சந்திரன், நான் ரோகிணி நட்சத்திரம் பிறந்துட்டேன், எனக்கு பிறந்ததுலேருந்தே கஷ்டம் ஒருத்தர் சொல்கிறான். குரு திசை வரைக்கும் ஒன்றுமே இல்லை. சந்திரன், செவ்வாய், ராகு, குரு 4 திசைகள் எனக்கு சாப்பாடே இல்லை, கஷ்டம், தொடர்ந்து பிரச்சனைகள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான்னா குரு திசை வரைக்கும் மைனஸாக இருக்கும். குரு திசையை கடந்துட்டானா அவன் வெற்றி ஸ்தானத்தை நோக்கி போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த புள்ளியை கடந்துட்டான். கரெக்டா? சரிங்களா? அப்போது சந்திரன் கொடுத்துட்டார் சார். சந்திரன் உங்களோட லக்னத்துக்கு நல்லா இருக்காரு, சந்திரன் உங்கள் லைஃப்பை நல்லபடியாக வச்சு நான் பிறந்ததுலேருந்து நல்லா இருக்கேன் ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். குரு திசை மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கும். அந்த குரு திசை வரைக்கும் தான் அவனோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே நல்லா இல்லைன்னு சொல்லலை, அவன் செய்யக்கூடிய செயல்கள் மாற்றி அமைச்சு. அப்போது நீங்கள் லக்னபாவம் ஜெயிக்கணும்னா இந்த 3 கிரகங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி புள்ளிகளாக மாறும். ஒன்று சந்திரன், குரு, கேது. அவங்க உங்கள் லக்னத்துக்கு போட்டுக்கணும். இந்த 3 மட்டுமே வச்சுட்டு இருக்கக்கூடாது. உங்கள் லக்னத்துக்கு லக்னா புள்ளி எதில் இருக்குன்னு பார்த்துங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ அப்படியே எடுத்துங்க. 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் யார்? உங்களுக்கு 2ஆம் அதிபதி எந்த லக்னமாக வேணா இருக்கட்டும். சரிங்களா? இப்போ 2ஆம் அதிபதி, இப்போ லக்னத்தை விட்டுருவோம், அந்த புள்ளிகளை விட்டுருவோம், அந்த அதிபதி எடுத்துங்க. ஆனால் திசை அதிபதிக்கு தானே கொடுக்குறோம். இப்போ உங்களுடைய 2ஆம் அதிபதி, மேஷ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். சரிங்களா? நல்லா கேட்டுங்க. இந்த சுக்கிரனுடைய வதை வைநாசிக புள்ளிகள் எதுன்னு பாருங்கள். சுக்கிர திசையை கெடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கு 2 கிரகம் தான், 3 கிரகம் தான். ஒன்று சுக்கிரன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன், செவ்வாய், சனி, இதை நவாம்சம்ட்டாங்க. இந்த நவாம்சம் ஏன் பார்க்குறேன்னு தெரியாமே நம்ம பார்த்துட்டு இருப்போம். திருமணத்துக்கு மட்டுமே பார்க்குறோம். வாழ்விலுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லக்கூடியது நவாம்சம். உங்கள் தொழிலில் முதற்கொண்டு எல்லாமே சொல்லலாம். ஆனால் நவாம்சத்தை திருமணத்துக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கோம். நவாம்சம் என்பது பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னதுங்களா, பொது வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்வி எங்கேங்கிறத நவாம்சம். நீங்கள் ராசி கட்டத்தை கனெக்ட் பண்ணாமல் வெறும் நவாம்சம் மட்டும் பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க.
அப்போ 2ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் வச்சுக்கோங்களேன். அதோடைய வெற்றி புள்ளிகள் எது? 3 புள்ளி தான். செவ்வாய், சுக்கிரன், சனி, இது 3 தான். உங்கள் லைஃப்பில் 2ஆம் அதிபதி வருமானத்தை கொடுக்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு மேஷில் இருந்து 2ஆம் அதிபதி சுக்கிரன் வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். சுக்கிர திசை நல்லா இருக்குன்னு ஒருத்தங்க வச்சுக்கோங்களேன். சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் திசையும் சிறப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா அது வெற்றி புள்ளியாகத்தான் மாறும். சுக்கிரன் கொடுத்தால் செவ்வாய் கொடுத்தே தீர்வார். இது ரூலு, நம்ம சொல்லலை, பராசர சித்தாந்தத்தில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் சனி வந்தால் கெடுத்துருவார். நீங்கள் சனி எனக்கு பாக்கியாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, லாபாதிபதி எது வேணால் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கெடுப்பார். தப்பி தவறி சுக்கிரன் உங்களை கெடுத்துட்டார் சார். சுக்கிர திசை வரல, சுக்கிரன் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் கெடுத்துருவார். வருமானத்தை கெடுத்துட்டார். சுக்கிரன் கெட்டு போயிட்டார், ஏதோ ஒரு நிலையில் வருமானம் போச்சு. செவ்வாய் வந்தார், செவ்வாயும் கெடுத்துட்டார். கண்டிப்பாக கெடுப்பார். அவர் நல்ல நிலையில் இருந்தாலும் உங்களோட வருமானம் பாதிக்கப்படும். ஆனால் சனி திசை அவர் என் நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துருவார் சார். ஏன்னா அது அபிஜித். நீங்கள் 3 இந்த பாயிண்ட் தான். வர்றப்போ அந்த அதிபதியோடைய திசையோ சாரத்திலையோ நின்று அவன் கஷ்டப்பட்டுட்டான்னு சொல்லிட்டான்னா அந்த புள்ளிகளை மட்டும் போடுங்க. எடுத்தீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உண்டு. நீங்கள் இடம் எப்போ வாங்கினீங்க பாருங்கள். 4ஆம் அதிபதி எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4ஆம் அதிபதி மேஷ லக்னத்துக்கு சந்திரன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன், குரு, கேது தான். இந்த 3 அதிபதிகள் இல்லாமல் உங்களால் இடம் வாங்க முடியாது, விற்க முடியாது. நீங்கள் வைக்கிற கிழமையிலிருந்து வாங்குகிற கிழமையிலிருந்து ஒரு அட்வான்ஸ் பண்ணுறது வரைக்கும் இந்த 3 தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் அதிபதி யாருங்க? புதன், ராகு, சூரியன். இந்த 3 வராமல் உங்களால் இடத்தை வாங்க முடியாது, விற்க முடியாது. நீங்கள் வித்திருந்தாலும் இதுதான், வாங்கினாலும் இதுதான். இப்போ புதன் கெட்டு போயிட்டார், 4ஆம் அதிபதி. புதன் திசையில் இடத்த வித்துட்டீங்க, உங்களுடைய வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கும், சொத்துக்கள் கையை விட்டு போயிருக்கும். மீண்டும் வாங்கினா எப்போ வரும்? புதன் கெடுத்தால் புதன், கேது, சுக்கிரன், சூரியனும் கெடுத்துருவார். ராகு மட்டுமே கொடுப்பார். ராகு சாரத்தில் கிரகம் நிற்கணும், அல்லது ராகு கூட தொடர்பு நிலையாவது நிற்கணும். இருந்தால் கொடுத்துருவார். ராகு திசை இல்லை ராகு சாரத்தில் கிரகம் இருக்கணும். இருந்தால் நீங்கள் சம்பாதிப்பீங்க. புதன் கொடுக்கலாம், யார் கொடுப்பார்? அடுத்தது ராகு தான். ஏன்னா புதன் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே மைனஸாக இருந்தாலும் அதை அப்படியே கொடுக்குற சூரியனும் கொடுத்துருவார். புதன் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் நல்லா தான் இருப்பார். ஏன்னா அதோடைய அபிஜித் அதுதான். அபிஜித்னா என்ன? அதுக்கு சப்போர்ட் பண்ணுற புள்ளிகள்னு அர்த்தம். அப்போ அதோடைய வெற்றி புள்ளிகள்னு அர்த்தம். அப்போ கெடுக்கிறதுக்கும் அதே தான் வெற்றி புள்ளி, கொடுக்கறதுக்கும் அதே தான் வெற்றி புள்ளி. சரிங்களா? நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? வைநாசிகனா கெடுத்துணுங்கிறோம். கெடுக்கிறது என்ன தெரியுங்களா? நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அது கெடுக்கிறது வைநாசிகம். அப்போ நல்லா இருப்பீங்களா? நல்லா இருக்கிறீங்க. அப்போ கெடுக்கிறது எது? அதே வைநாசிகம். அப்போ கெடுத்துருன்னு அர்த்தம். ஸோ இங்கே கெடுதலுங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, உச்சம்னா நல்லதுங்கிற மாதிரி. 8ஆம் அதிபதி உச்சமாயிட்டான பிரச்சனை பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா? பெருசாக இருக்கும். உச்சம் என்பது காரக ரீதியாக ஒரு நல்ல பலனை செய்தாலும், நம்ம என்ன சொல்கிறோம், இந்த காரக ரீதியாக ஒரு நல்ல பலனை செய்தாலும் அந்த பாவ அதிபதியில் பிரச்சனை பெருசுன்னு சொல்கிறோம். அதே போல தான் வதய வைநாசிகத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அபிஜித் சொன்னால் சந்தோஷமாக இருக்கா? வைநாசிகம் சொன்னால் கஷ்டமாக இருக்கா? ஜெயிச்சா அபிஜித், தோத்தா வைநாசிகம். சரியா? கண்டிப்பாங்க. ஆமாம், சொல்லித்தரதோட பிரச்சனை. இதுக்கு தான் அந்த உயிர் பொருள் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அது தெரியாமல் இதை நம்ம பண்ண முடியாது. பொருளாதாரம் என்பது வெளி உலகத்தில் அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு பிரிக்கிறோம் இல்லைங்களா? ஒற்றைப்பட ராசியெல்லாம் அக வாழ்க்கையா, ரெட்டைப்பட ராசியெல்லாம் புற வாழ்க்கையா? அப்போ ரெட்டைப்பட ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் மேக்ஸிமம் ஜெயிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் லைஃப் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரெட்டைப்படையில் இருந்தால் தான் நீங்கள் வெளி உலகத்துக்கே தெரிவிங்க. இதை தோக்கிறது ஜெயிக்கிறது 2வது விஷயம். வெளி உலகத்துக்கு தெரியும்னா ரெட்டைப்பட ராசியில் ஒரு கிரகம் இருக்கணும். புரியுதுங்களா? இதைத்தான் சொன்னாங்க அபிஜித்து, அதுக்கப்புறம் வதை வைநாசிகம் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. நம்ம அந்த வார்த்தைகள் புரியாமல் தடுமாறி கொண்டிருக்கோம். சரியா? ஸோ இப்போ 4ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் அதிபதி நல்லா இருக்கார் சார். புதன் திசை இப்போ உங்களை வந்து நல்லா இருக்குன்னா புதன் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். மிதுன லக்னத்துக்கு புதன், கேது, சுக்கிரன், சூரியனில் சொத்து வாங்குவீங்க. யார் தடுத்தாலும் நிற்காது. சார் கொடுக்கல சார், புதன் கெடுத்துட்டாருன்னா சூரிய திசையில் நீங்கள் சூரியன் சம்மந்தப்பட்டு வரும்போதெல்லாம் நீங்கள் சொத்தை விற்றுக்கிட்டு இருப்பீங்க. செக் பண்ணி பார்த்துங்க. இந்த 4ஆம் இடம் வேலை செய்யாமல் விற்க முடியாது, வாங்க முடியாது. கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து ஒரு 6ஆம் அதிபதி சார், கடன் வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு கடன் வந்துருச்சு. 6ஆம் அதிபதி எந்த லக்னமாக வேணால் இருக்கட்டுமே. இப்போ வந்து மேஷ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு கடனை கொடுத்துட்டாரு. புதன், கேது, சுக்கிரன், சூரியன் கண்டிப்பாக அவரும் கடனை கொடுக்க தான் செய்வார். ராகு திசை வந்தால் கடனை கட்டிடுவீங்க. இப்போ ஏதாவது ஒரு திசை போகுது, சம்மந்தமே இல்லாத ஒரு திசை போகுது, ஆனால் கடன் தலைக்கு மேலே இருக்குது, கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் எப்படி எடுக்கணும்? புதன்ங்கிற 6ஆம் அதிபதி, அதுக்கு புதன் சரியில்லை, புதன், கேது, சுக்கிரன், சூரியனில் கிடைக்காது, ராகு புத்தி வரும். எந்த திசைக்கு ராகு புத்தி வந்தாலும் உங்கள் கடன் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையுங்கிறத மைண்ட் பண்ணிக்கங்க. தப்பி தவிர புதன் வந்துட்டார், சூரியன் வந்துட்டார்னா எந்த திசையாக வேணா இருக்கட்டும், இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ஒரு லோன் போட்டுகிட்டே இருப்பீங்க. இதை வச்சு தான் நாங்கள் கேட்போம், சார் இப்போ ஒரு லோன் போட்டிருப்பீங்களா கேட்டால் ஆமான்றோம். 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானமா?
உத்தியோகஸ்தானமா. அப்போ வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னா இந்த 6ஆம் அதிபதிக்கு இப்படியே போடுங்களேன். புதன் வந்துட்டார், 6ஆம் அதிபதி புதனாக இருக்கார். புதனில் ஒன்று வேலை போகும், இப்போ கெடுத்துட்டாருன்னா வேலை போயிடும், கொடுத்துட்டாருன்னா புதனில் வேலை கிடைக்கும், சூரியன்லேயும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ராகு வரும்போது வேலையில் ப்ரெஷர் இருக்கும், அதே நேரத்தில் வேலை போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ நீங்கள் திசா புத்தி கனெக்ட் பண்ணுறீங்க, அவனுக்கு வேலையில் ஏதோ பிரச்சனைன்னு காட்டுது. இந்த 3ல் எந்த புத்தி நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். புரியுதுங்களா? இதை பிரிக்கும் பொழுது தான் ஜெயிக்க முடியும். கடனை கட்டுறதுக்கு எப்போ, கடனை வாங்குறதுக்கு எப்போன்னு ரூல் இருக்குது. 6ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தரம், புதன் கிழமை, புதன் ஓரை, இதில் போய் கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கும் சார். லோன் அப்ளை பண்ணால் கிடைக்கும். ஒரு விஷயத்த சொல்லணும், ஒரு கிளைண்ட்டுக்கு ஒருத்தர் சொல்கிறார், இதே மாதிரி ஒரு ஜாதகம் வருது, சேம் பேப்பர்ஸ் எதுவுமே மாறல, அப்படியே கொண்டு போய் கொடுக்குறாரு, லோன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, சேலரியிலேருந்து எல்லாமே ஒன்று. அவருக்கு ஒரே கான்செப்ட் தான் சொன்னேன், சார் ராகு பீரியடில் கடைசி 20 நிமிஷத்தில் கொண்டு போய் கொடுங்க, உங்களுக்கு கிடச்சிருன்னு சொன்னோம். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு அதே பேப்பர்ஸ் அப்படியே சப்மிட் பண்ணுறாரு, உங்களுக்கு எல்லாமே எலிஜிபிள்னு கொடுக்குறாங்க. இது எப்படி மாறுச்சு? எங்கே மாறுது? ஸோ மாற்றங்கள் என்பது அந்த திசாபுதியின் அடிப்படையில் அந்த கிரகத்தினுடைய வெற்றி புள்ளிகள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது எப்படி வெற்றி புள்ளிகளை கனெக்ட் பண்ணுறோன்னு பாருங்களேன். புதன் இப்போ 6ஆம் அதிபதி புதன் சொல்லிட்டோம். நான் சொன்னலாம் 22வது நட்சத்திரம் வைநாசிக புள்ளி அப்படின்னு சொல்லலாமா. இந்த 22வது புள்ளி எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு 10ஆம் பாவமான திருவாதிரையில் இருக்கும். இருக்கா? செக் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக இருக்கும். சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். 7வது நட்சத்திரமாக உட்காந்துட்டு இருக்கும். எங்கே இருக்கும்? 4ஆம் பாவத்தில் இருக்கும். இதை கூட்டி கழித்து பாருங்களேன், கேந்திரமாக வேலை செய்யும். 6ஆம் பாவத்துக்கு 4, 10. ஸோ உங்கள் வெற்றி புள்ளிகள் ஒவ்வொரு பாவத்துக்கும் 4ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ இருக்கும். அதனால தான் கேந்திரத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னா, நம்ம லக்னம் ஜெயிக்கணும்னா 4, 7, 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். இருந்தால் லைஃப் ஜெயிக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்க வச்சுருவார். ஏதாவது ஒரு பாவத்தின் மூலியமாக உங்களுக்கு வெற்றியை கிடைச்சிடும். கேந்திரத்தில் இல்லைனா ஒவ்வொரு பாவத்துக்கு கேந்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குமா, இதுதான் உங்களுக்கு வெற்றி புள்ளி. இப்போ 6ஆம் பாவம் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. நான் இப்போ ராகு சூரியன் சொன்னேன், நல்லா பாருங்கள். அந்த ராகு எங்கே இருக்காரு? அதனுடைய 10ஆம் பாவமான 3ஆம் பாவத்தில் இருப்பார். சூரியனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது? அதுக்கு 4ஆம் பாவமான 9ஆம் இடத்துல இருப்பார். புரியுதுங்களா? இதை புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப எளிமை. ஒவ்வொரு விஷயத்துக்குமே இப்படி. இப்போ ஒரு திருமணம் ஆகணும் சார், ஒரு திருமணம் ஆகணும். நான் ஒரு மேஷ லக்னத்துக்கே ஒன்று சொல்கிறேனே. 7ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். இதனுடைய வதை வைநாசிக புள்ளி யாருங்க? சுக்கிரன், செவ்வாய், சனி. நவாம்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நவாம்சங்கிறதுனா நீங்கள் தோக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக சொல்லப்பட்ட ஒரு மெத்தேடு. அப்போ உங்களுடைய திருமணம் எதில் இருக்குன்னு பார்த்துங்க. செவ்வாய், சுக்கிரன், சனி. ஒன்று இந்த கிரகங்கள் திசை நடத்தி இருக்கணும், இல்லைன்னா இந்த சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்தணும். திருமணம் எப்பாச்சுன்னு பார்த்துங்க. உங்களுடைய 7ஆம் அதிபதி யாராக வேணா இருக்கட்டும். உதாரணத்துக்கு இப்போது ஒரு தனுசு லக்னமாக இருக்கார், 7ஆம் அதிபதி யாருங்க? புதன் வருவாரா? அப்போ உங்களுடைய திருமணம் புதன் ராகு சூரியன் இந்த பீரியட் இல்லாமல் நடக்காது. சார் புதன் ராகு சூரியனுக்கு திசையாக வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதனுடைய சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்தும், இல்லை இந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கும். இதில் இருந்தால்தான் திருமணம் கிடைக்கும். திருமண முறிவு எல்லாமே இதுதான். நல்லா கேட்டுங்க, எவ்வளோ நல்ல ஜாதகமாக இருந்தாலும் சரி, 2 கிரகம் கொடுக்க, ஒரு கிரகம் மைனஸ் பண்ண சொன்னோமா, மைனஸ் பண்ணக்கூடிய கிரகம் வந்தால் திருமண பிரிவினை உண்டு. சில பேருக்கு எப்படி வைக்கணும், 7ஆம் அதிபதி நல்லா இருப்பார், தொழில் ரீதியாக பிரித்து வைக்கும். இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் பிரித்து வச்சுக்கணும். அந்த புத்திகள் கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு திருமணம் ஆகணுக்கு நீங்கள் குரு சனி புதன் இப்படி பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்லிடலாம். 7ஆம் அதிபதி யாரோ அதனுடைய ட்ரிபிள் செட் பிளானட்டை தான் உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கும். வெற்றியும் அதில் தான், தோல்வியும் அதில் தான். அப்போ கூட்டு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடம் கூட்டு பிஸ்னஸாக நீங்கள் தோக்கணும்னா 7ஆம் அதிபதி உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்காமல் கெடுத்துட்டு இருக்காருன்னா கூட்டு பிஸ்னஸ் ஆகாது. எல்லா டயத்திலும் ஆகாதுன்னா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல தனுசு லக்னத்துக்கு புதன் எடுத்துங்க. புதன் உங்களுக்கு மைனஸில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புதன், கேது, சுக்கிரன், சூரியன் இந்த 2 திசைகளுமே கூட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா லாஸ். தப்பி தவறி ராகு திசை போயிட்டு இருந்தால் கூட்டு பிஸ்னஸால் வெற்றி உண்டு. ஏன்னா அவர் வெற்றி புள்ளியாக மாறிடுவார். ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு ஒன்று 2 புள்ளிகள் கொடுக்கும், இல்லைனா 2 புள்ளிகள் கெடுக்கும். சரிங்களா? சில பேருக்கு 2 கொடுக்கும், சில பேருக்கு 2 கெடுக்கும். ஆனால் ஏதாவது ஒன்றாவது வாழ வைக்கும். அதனால சொல்லுவாங்க 3 வாய்ப்புகள் கடவுள் கொடுப்பாரு. அது ஏதாவது ஒன்று ஜெயிச்சிடும் நம்ம சொல்கிறோமா? எல்லாமே ஜோதிடத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான். அப்போது 10ஆம் பாவம் எடுத்துங்களேன். இப்போ 10ஆம் பாவம் இருக்குது. தொழில் எப்போ சார் கிடைக்கும்? 10ஆம் பாவம் தொழில் எப்போ கிடைக்கும்? ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சிம்ம லக்னமாக இருக்கிறீங்க. 10ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரன் வந்துவார். உங்களுக்கு எப்போ வேலை கிடைச்சாலும் செவ்வாய் சுக்கிரன் சனி இல்லாமல் கிடைக்காதுங்க. உங்களுக்கு வேலை போனாலும் இவங்க தான், வேலையை கொடுத்தாலும் இவங்க தான். ஏன்னா சில பேருக்கு செவ்வாயா சுக்கிரனா சனியோ டவுட் இருக்கும். அதுக்கு பார்த்துங்க. அதை சொல்ல, உங்கள் நிலையில் செவ்வாய் நல்லாக சுக்கிரன் நல்லா இருக்காருன்னா சுக்கிரனும் செவ்வாய் திசைகள் எந்த திசையாகவும் இருக்கும். உங்களுக்கு 1008 கஷ்டம் இருக்குது, வேலை போகாது. உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கலாம், அஷ்டம குருவாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், வேலை வந்துகிட்டே இருக்குது, சம்பளம் வந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் வேலை மட்டும் இல்லைன்னு சொல்கிறவங்க இவங்க இந்த இடத்துல தான் இருப்பாங்க.
புரியுதுங்களா? இப்போ ஒரு லாஸ் வருது சார், 12ஆம் அதிபதி தான் லாஸ். விரயங்கள், விரயபாவம் 12ஆம் பாவம், சரிங்களா? அப்போ 12ஆம் பாவம் என்ன லக்னம்னு பாருங்கள். எந்த லக்னத்துக்கும் 12ஆம் பாவங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். 12ஆம் அதிபதியோட ட்ரிபிள் செட் எடுத்துங்க. நீங்கள் லாஸ் ஆனது அதில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நம்ம கும்பலக்னத்தை எடுங்க. கும்பலக்னத்துக்கு 12ஆம் அதிபதி யாருங்க? சனி. அப்போ சனி, செவ்வாய், சுக்கிரன். இந்த சனி, செவ்வாய், சுக்கிரன் வராமல் உங்களால் லாபத்தையும் ஈட்ட முடியாது, நஷ்டத்தையும் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் எப்போ நஷ்டம் அடைஞ்சிங்க பாருங்கள். செவ்வாய், சுக்கிரன், சனி இல்லாமல் நடக்காது. ஒவ்வொரு லக்னத்துக்கும் பிரிச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் லக்னத்துக்கு என்னன்னு போட்டு நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இதில் தான் நீங்கள் லாபமும் நஷ்டத்தையும் சந்திக்கணும். அது லாபமாக இருந்தால் 2 தொழில், இல்லைன்னா நஷ்டமானால் ஒரு தடவை கண்டிப்பாக நஷ்டம் அடைஞ்சே தீருவீங்க லைஃப்பில். எல்லாருக்கும் அதனால 12ஆம் அதிபதி வந்தாலே சில பேர்லாம் நஷ்டம்பாங்க. இல்லை, சில பேர் ஃபாரின் போயிடுவான். எப்படி போகிறான்? அவனுக்கு அது அபிஜித்தாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம 12ஆம் இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது பொருளாதாரத்தை கொடுத்தால் அது சூப்பராக இருக்கும். அதுக்கு 22வது நட்சத்திரம் நல்லது பண்ணிடும், 7வது நட்சத்திரம் கெடுத்துடும். ரொம்ப சிம்பிள். அந்த 3 பிளானட் எடுத்துங்க. நவாம்ச பிளானட் தெரியும் இல்லையா? அதை மட்டும் போட்டுக்கங்களேன். ஒவ்வொரு பாவம் எப்போ ஜெயிச்சிங்கன்னு மட்டும் உங்கள் ஜாத்தை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த ரூலில் மிஸ்ஸே ஆகாது. இது நம்ம சொல்லல, ஏற்கனவே பெரியவங்க எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு பாவத்துக்குமே எடுக்கணும். இந்த கிரகங்கள் இயங்கு முறைன்னு ஒன்று இருக்குங்க. எப்படின்னா ஒவ்வொரு பாவத்துக்கு எதிர்பாவம் ஆப்போசிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன் ஆப்போசிட் பண்ணுதுன்னு பாருங்கள். நான் சொன்ன இந்த வதை வைநாசிக புள்ளிகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு கேந்திரமுமே வதை வைநாசிங்க. ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம அபிஜித்னா ஒரே ஒரு நட்சத்திரத்துக்கு போயிடும். அபிஜித்னா நேராக திருவோணத்துக்கு போயிடும். அது கிடையாது. உங்கள் லக்னத்துக்கு மாறும். மேஷ லக்னத்துக்கு கேது நட்சத்திரம் அந்த புள்ளியில் இருக்கிறவங்க தான் திருவோணம் வந்து அபிஜித்து. அதுவே பரணிக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அபிஜித் யாருங்க? அவிட்டம். புரியுதுங்களா? கிருத்திகைக்கு போயிடுச்சுன்னா ராகு, சதயம். புரியுதுங்களா? ஸோ அந்த அபிஜித்தே மாறும்போது நீங்கள் பொதுவான அபிஜித்தை கொண்டு வரக்கூடாது. பொதுவான அபிஜித்து உலக இயக்கங்களுக்காக கோவில்களுக்கு சொல்லப்பட்டது. அதை ரெண்டையும் நீங்கள் மாற்றி போட்டுட்டீங்கன்னா லைஃப்பில் தோற்று போயிடுங்க. எனக்கு திருவோணம் தோக்கிற புள்ளியாக கூட இருக்கலாம். யாரு கண்டாங்க? இப்போ புரியுதா? அப்போது லைஃப்பில் இப்போ ஒரு கிரகம் கெடுத்துருக்குன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்க வச்சுருக்கான்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பாவத்துக்கு அவர் இன்னொரு விதமாக பாசிட்டிவ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போது ஜாதகம் வாங்கும்போது எதில் பாசிட்டிவ் எதில் நெகட்டிவ் சொல்ல தெரியும். இதை வச்சு தான் ஜோதிடர்கள் அந்த காலத்தில் கணவன் மனைவி கொஞ்ச நாள் பிரிஞ்சிருங்க, அப்பாவும் பையனும் பிரிஞ்சிருங்க, தொழில் இப்போ பண்ண வேண்டாம், இது சொல்லப்பட்ட இந்த 3 ரூல் எடுத்தீங்கனாலே நீங்கள் எல்லா பாவத்துக்கும் நீங்கள் அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் சுக்கிரனை எடுத்துட்டீங்க, ஒரு ஏதாவது ஒரு தொழில் பாவத்துக்கு சுக்கிரன் இயங்கிட்டு இருக்காரு, நெகட்டிவான பாவமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10ஆம் பாவம் உங்களுக்கு சுக்கிரனாக வராரு, அவர் நெகட்டிவாக இருக்கார், சுக்கிரன் திசையே போகுது. அதே செவ்வாய் வீட்டுக்கு இன்னொரு பாசிட்டிவான விஷயத்தை பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா செவ்வாய், சுக்கிரன், சனி நம்ம ட்ரிபிள் செட் சொன்னோமா? அப்போ சனி என்ன வீடாக வரான்னு பார்த்துங்க. அதுக்கு அது நல்லது கூட பண்ணிட்டு இருக்கலாம். புரியுதுங்களா? ஒரு இடத்துல கிடைத்தா ஒரு இடத்துல ஒரு கிரகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணலாம், எனக்கு எங்கே சொல்யூஷன் கேட்டால் இந்த செவ்வாய்க்கும் சனிக்கு அது அபிஜித்தாக வேலை செய்தால் நல்லது கொடுக்குதான்னு பார்த்தா அங்கே தான் நீங்கள் சொல்யூஷனை தேடணும். அந்த பாவத்தில் ஒன்று கிடைக்கும். போய் பாருங்கள், அண்ணனை போய் பாருங்கள், தம்பியை போய் பாருங்கள், சித்தப்பனை போய் கேளுங்க. சொல்கிறீங்களா? அந்த பாவம் சனியோட பாவம் ஒரு சித்தப்பா பாவம் 11ஆம் பாவமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சித்தப்பா கிட்ட ஒரு ஹெல்ப் கேளுங்க, அதுக்கு அபிஜித்தாக இருக்கும். அவர் மூலிமா உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். எல்லாமே நம்மளாலேயே நடக்குதா? யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல. அப்போ எங்கே போய் நீங்கள் உதவி வாங்கணுங்கிறத இதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். கேட்டிங்கன்னா சார் நான் கேட்டிருக்கேன் சார் கொடுக்குறேன்னு இருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் வரும். அடுத்து தீர்வு கேட்குறாங்கல்ல, கோவில்கள் தீர்வு வேறு. இப்போ உடனடியாக பணம் வேணும், யார் கொடுப்பாங்கன்னா எங்கே போய் கேட்பீங்க? தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க நம்ம சொல்லுவோம். ஆனால் தெரிஞ்சவங்க எங்கே வருவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சுக்கிரன் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பாவத்துக்கு பாசிட்டிவ் பண்ணிட்டு இருப்பாங்க. செவ்வாய் சனிக்கு சொன்னேன் இல்லையா, அந்த உறவுக்காரங்கிட்ட கேளுங்க, கிடைச்சிடும். ஸோ இப்படி பிரிக்க தெரியும். அதே போல் கிரகங்கள் எப்போவுமே பார்த்துங்க ஒன்றுக்கு ஒன்று வந்து ஆப்போசிட்டில் மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை சொன்னேன், அது எல்லாமே இது அபிஜித்துக்குள்ளே தான் அடக்கும். ஏன்னா இது வந்து பெரிய சப்ஜெக்ட்டு. இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துங்க. ஏன்னா டைம் இல்லை, அவர் சார் பேசணும், அதனால் நான் வந்து சின்னதாக முடிச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களோட இயங்குற உள்ள ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் சார். இதில் வந்து ராகு, குரு, சனி இந்த 3 கிரகங்களை பார்த்துங்க, 3மே வெவ்வேறு வேரியேஷனில் இருக்கும். ராகு கொடுத்தால் குரு கெடுத்தே தீர்வார். உங்கள் ஜாதகத்தில் யாருடைய ஜாதகம் வேணால் எடுத்துங்க, ராகு கொடுக்குறாரு நல்லா சூப்பராக இருக்கேன்னு சொன்ன ஜாதகங்கள் குரு திசை வந்தால் கவனமாக இருந்துக்குங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி முடிகிறப்போ மைனஸ் பண்ணி விட்டுருவார். குரு கெடுத்துட்டாருன்னா சனி கொடுத்தே தீர்வார். எழுதி வச்சுங்க. அவர் நான் எவ்வளவு கெட்டவராக வேணால் இருந்துட்டு போட்டு உங்கள் ஜாதகத்துக்கு கொடுப்பார். ஏன்னா கிரகத்தினோட இயங்குமுறை ரூலில் அது வந்து என்னென்னா இந்த நவாம்சப்படி இந்த அபிஜித் படி அது ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கும். அது கிரகத்தோட இயக்கமே அதுதான். ராகு, குரு, சனியில் மட்டும் பார்த்துங்க. சரி, இப்போ இந்த 3 கிரகத்தை எடுத்துட்டோமா, மற்ற 6 கிரகம் என்ன பண்ணும் அது சொல்லணும் இல்லையா? இப்போ குரு கெடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், புதன் கொடுத்துருவார். குருவுக்கு நேர் ஆப்போசிட் வீடு யாருங்க? புதனா? இது வந்து அபிஜித்தாக வேலை செய்யும். செக் பண்ணிக்கோங்க, எப்படி வேணால் எடுத்துங்க. நீங்கள் குருவில் தோக்குறீங்கன்னா புதன் உங்களை கொடுத்தே தீரும். உங்களை குரு திசை கெடுக்குது, குரு இடத்துல இருந்து ஒரு கிரகம் கெடுக்குதுன்னா புதன் வீட்டிலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் புதன் திசைன்னு வந்தாலும் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அது எங்கே வேணா இருக்கட்டும்.
அது நீங்கள் பணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், மனைவி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், எல்லாத்துக்கும் இதுதான். குழந்தை பாக்கியம் வேணும்னா இதே கான்செப்ட் தான். குழந்தையே இல்லை சார் 5 வருஷமாக இல்லை, 5ஆம் பாவம் கெட்டு போயிருக்கேன், நேர் எதிர்பாவம் எதுங்க? சனி கொடுத்துருவார். சனி கொடுக்குறாருன்னா சூரியன் சந்திர திசைகள் கவனமாக இருந்துக்குங்க. கண்டிப்பாக அது வீக் தான். அது எந்த பாவமாக வருகிறதோ, எந்த காரகத்துக்கு அதிபதியாக வருகிறதோ அது கண்டிப்பாக வீக் பண்ணும். சனி திசை ஒருத்தனை காப்பாற்றிட்டு இருக்குன்னா சூரிய திசையும் சந்திர திசையும் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுத்தே தீரும். எங்கே வேணால் செக் பண்ணிக்கோங்க, மிஸ் ஆகாது. ஒருத்தர் வராரு சந்திர திசையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாருன்னா, சூரிய திசையில் கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொன்னால், அடுத்து சனி சாரத்தில் மட்டும் ஒரு கிரகம் நிற்குதான்னு மட்டும் பாருங்கள். அதுக்கு அங்கே தான் தீர்வு அவருக்கு. கடன் கட்டணுமா பார்த்துங்க. குரு திசையில் கடன் ஆயிடுச்சுன்னா புதன் வீட்டில் நின்று கிரகம் திசையில் தான் கடனை கட்டிடுவீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அது நெகட்டிவாக கூட தோணும், ஜெயிச்சிருவீங்க சார். எப்படி வருதுனால தெரியாது, அது உங்கள் திறமை, தனிப்பட்ட திறமை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது, ஏதோ ஒரு ரூபத்தில் சொல்லுவீங்க. ஆனால் இதுதான் ரூல். சரி, இப்போ சனி வந்து சொல்லிட்டேன், குரு சொல்லிட்டேன், புதனும் சொல்லிட்டோம். இப்போ பாருங்கள், ராகு சொல்லிட்டோம். ராகு வந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், கேது கெடுத்தே தீரும். கேது கெடுத்தே தீரும். இது என்ன பிரச்சனைனா, இந்த சனி சொன்னேன் இல்லையா, சனி வந்து இந்த ட்ரிபிள் செட் பிளானட்டில் சனி செவ்வாய் சுக்கிரன் ஒரு காம்பினேஷன். ராகு சொன்னோமா, சூரியன் ராகு புதன் ஒரு செட்டு காம்பினேஷன். அதுக்கப்புறம் வேறு என்ன கிரகம் சொன்னோம்? குரு சொன்னோமா, குரு கேது சந்திரன் ஒரு செட்டு. அதனால தான் சொன்னேன், இது ஒன்றுக்குள்ளே ஒன்று. அந்த ட்ரையாங்கல் போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ்னா ஒன்று மைனஸாகத்தான் இருக்கும். இந்த எண்டு ப்ளஸ்ன்னா இந்த எண்டு மைனஸ் தான். இது நீங்கள் ரூல் படி எடுக்கும் பொழுது மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போது ஒரு பாவத்தை இயக்குவதும் தோக்கருக்கும் ஜெயிக்கிறதுக்கும் இந்த 22வது புள்ளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22 ஜெயிக்க வைக்கும்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அது கொடுக்குதா கெடுக்குதான்னு முடிவு பண்ணிக்கங்க. கொடுத்ததுன்னா நல்லது, 2 கொடுக்குதுன்னு அர்த்தம் ஆரம்பத்திலேயே. கெடுத்ததுன்னா 3ஆவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் கொடுத்துரும். இதை ஆர்டர் படி போதும். குரு கேது சந்திரன் எதுங்க 3 ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நவாம்சத்துக்கு எழுதுவீங்களா? கேது சந்திரன் குரு, இது ஒரு செட்டு பிளானட்டு. இது அபிஜித்துடைய விஷயங்கள். கேது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு விளையாட்டை பண்ணிட்டாரு, கஷ்டப்படுத்திட்டாருன்னா உங்களை காப்பாற்றக்கூடிய கிரகம் கேதுக்கு அப்புறம் என்னங்க? கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு தான் உங்களை காப்பாற்றி ஆகணும். கேது கொடுத்துட்டார் சார், நல்லா வச்சுட்டார் சார் ஆரம்பத்துலேனா, குரு உங்கள் லைஃப்பில் விளையாண்டு போயிடுவார். அது யாராக இருந்தாலும் சரி, நீ அனில் அம்பானியா இல்லை நம்ம வந்து சாதாரண ஒரு மனுஷனாக அதெல்லாம் பார்க்க மாட்டேன், எழுதிக்கணும். அடுத்தது செவ்வாய் சுக்கிரன் சனி, இது ஒரு செட்டு. சூரியன் ராகு புதன், மொத்த ஜாதகம் 12 பாவத்தில் இது மட்டும்தான் வேலை செய்யும். நீங்கள் எந்த பாவத்தில் நீங்கள் அடி வாங்குறீங்களோ பாருங்கள், இந்த கிரகங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் அடி வாங்க மாட்டீங்க. இந்த 3க்குள்ளே நீங்கள் எப்படி காம்பினேஷன் போட்டு எடுத்தாலும் ஜெயிக்கிறதுக்கு அவங்க தான், தோக்கறதுக்கு அவங்க தான். ரொம்ப சிம்பிளாக நான் ஷார்ட்கட்டாக வச்சு பார்க்கக்கூடிய இடம் இதுதான். வேலை கிடைக்குமா, எந்த திசா புத்தி வேணால் போட்டோம், கஷ்டம் வேலையே கிடைக்காது, ஜாதகம் எதுக்குமே ஆகாதனாலும் ஒரு குறிப்பிட்ட புத்தி ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது கொடுக்கணுமில்ல. எப்படி பிழைக்கிறது? அப்புறம் ஏதாவது மூட்டை தூக்கிறதுக்காக ஒரு வேலை வரணும் இல்லையா? அப்போ இந்த புத்திகள் வருதா? அப்போ அவன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறானா, இல்லை யாராவது ஒருத்தருடைய வருமானத்தில் உட்காந்து வாழ்றானா? 5ஆம் இடம் வேலை செஞ்சிருச்சு, அப்பா அம்மா சம்பாதிச்சு கொடுத்து வச்சுருக்காங்களா, இல்லை வந்து அட்லீஸ்ட் பையனாவது சம்பாதிச்சு கொடுக்க போகிறானா? அப்போ பையன்கிட்ட போய் கேட்டால் கிடைக்குமானாலும் அது இதுதான் ரூலு. 5ஆம் இடம் நம்ம குழந்தைக்கலாம். 5ஆம் இடம் கெட்டு போச்சார், பையன் சப்போர்ட்டே இல்லை சார். அப்புறம் ஒரு கிரகம் 2 கிரகம் கெடுத்துருச்சு. உதாரணத்துக்கு 5ஆம் தேதி சூரியன் வச்சுக்கோங்களேன், சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு 2மே அவுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். புதன் வந்தால் கொடுப்பாரா? புதன் புதியில் போய் கேளு, திட்டிக்கிட்டாவது ஒரு 10 ரூபா கையில் காசு கொடுப்பான். எங்கள் அப்பா நான் பெற்று போட்டால் இந்த 10 ரூபா பிடிச்சி போ அப்படின்னு அந்த பெத்த கடன் சொல்கிறாங்களா, அதுக்காவது பண்ணிவிடுவோம். அப்போ எப்போ நம்ம ஹெல்ப் கேட்கணும்னு தெரியணும் இல்லையா? அது இதுதான் புத்தி. வந்து இனி 2 வருஷம் கழிச்சு வர, அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னா ஓரை யூஸ் பண்ணுங்கள், அந்தரத்தை யூஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயங்கள் அந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி சின்ன விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். உடனே எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்துருச்சு, நான் உடனே சக்ஸஸ் பண்ணணும், எப்போ போகிறது கிளம்பி நம்ம டிசைட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இதை தான் எடுத்து கொடுக்கணும். எவ்வளோ கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்லதுங்கிறது இதுதான். கடவுள் 3 ஆப்ஷன் கொடுக்குறாரு இல்லையா? அது மாதிரி இந்த சின்ன ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். திசையாக வந்துருச்சு, நம்மகிட்ட வரவே மாட்டான். போயா எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு அவன் போயிடுவான். நம்ம வந்து சரி எப்போ வருவான்னு நம்ம உட்காந்துருக்கோம், நம்மளுக்கு அங்கே திசை ஏதாவது மைனஸ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்களை புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸி. இந்த அபிஜித் அப்படிங்கிறது மிகப்பெரிய அருமையான விஷயம். இதை யார் எப்படி கையாளுறீங்கன்னு உங்களுடைய விஷயம். அதில் உயிர் பொருளாதாரம் அனைத்தும் வெற்றி, உயிர்காரங்கள் கொஞ்சம் தோல்வியை கொடுக்கும், பொருளாதாரத்துக்கு தோல்வியை கொடுக்கும். உங்களோட திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், உற்றார் உறவினர்களுடைய பகை இல்லாமல் நட்புடன் வாழணும்னா உயிர்காரகங்கள் வேலை செய்யணும், நல்லாயிருக்கும். காசு பணம் வேணும், லைஃப்பில் வெளியே நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணணும், வெளி உலகத்தில் எனக்கு பேர் புகழ் வேணும், பொருளாதாரம் வேலை செய்யணும். சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி திசை வந்தால் கண்டிப்பாக ஒன்று சொத்தை வாங்கவே இல்லை, விற்பான். தொடர்ந்து வாங்குறான்னா அது அபிஜித்து. தொடர்ந்து விற்றுக்கிட்டு இருக்கா, எல்லாம் லாஸ் ஆகிட்டு இருக்குன்னா அது வந்து அவனுக்கு மைனஸ். கவனமாக இருக்கும்.
உதாரணத்துக்கு 4ஆம் அதிபதி போய் இப்போ உங்களுக்கு ஒரு செவ்வாய் சாரத்தில் உட்காந்துட்டாருன்னா நீங்கள் சொத்து வாங்குறதெல்லாம் பாருங்கள், செவ்வாய் சுக்கிரன் சனி சம்மந்தம் கூட வாங்கவே முடியாது. சாரம் கூட வேலை செய்யும். ஏன்னா சாரம் ஒரு வேலை செய்யும். அதிபதி கெட்டு போயிருப்பார், ஆனால் சாரநாதன் ஒரு வேலை செய்வார்ல, அவர் அபிஜித்தாக இருந்துட்டாலும் தப்பிச்சிட்டீங்க. அப்போ செவ்வாய் சுக்கிரன் சனிங்கிறது உங்கள் லைஃப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். விற்கும் போது எது மைனஸாக இருக்கோ அந்த டைத்தில் நீங்கள் விற்றுட்ருப்பீங்க. இது எல்லாமே நம்ம பார்த்து ஒரு தொழிலதிபர் வராரு சார், வந்து நான் ஒரு சொத்தை நான் விற்கணும்னு ஆசைப்பட்றேன், எப்போ விற்கலாம், எப்போ எனக்கு ரேட் கிடைக்கும்னு கேட்குறாரு. அப்போ பொருளாதாரமாக எப்போ வேலை செய்ய அப்போ கொடுத்தா காசு வந்துடும். உயிர்காரமாக வேலை செய்யும்போது ரேட் கம்மியாக கிடைக்கும். ஆனால் உயிர்காரமாக வேலை செய்யும்போது அது விற்கவே முடியும். அப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு டேட் இருக்கணும், கொடுக்குறப்போ ஒரு டேட் இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மகிட்ட தொழிலதிபர்கள் தேடி வருவாங்க. ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணணும், நான் ஒரு எலெக்ஷனுக்கு நாமினேஷன் பண்ணுறேன், இதெல்லாம் நீங்கள் எடுத்து கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு இந்த அபிஜித்துகள் மட்டும்தான். நம்ம என்ன பண்ணுறோம், அபிஜித்னா திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு போட்டு தூக்கி போடுங்கன்ற, அது காலபுருஷனுக்கு, நம்மளுக்கு கிடையாது. உங்கள் ஜாதகம் எது அபிஜித்துன்னு பார்த்துக்கங்க. குழந்தை பாக்கி ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு இதே அபிஜித்து தான். எனக்கு குழந்தையே இல்லை 5 வருஷமா இல்லை, 5ஆம் அதிபதி அப்போ கொடுக்கலன்னு அர்த்தம். உங்கள் 5ஆம் அதிபதி கொடுக்கலன்னா அதோட 22வது நட்சத்திரம் அவுட்டில் இருக்காருன்னு அர்த்தம். அதில் எடுக்கக்கூடாது, அதுக்கு 7வது நட்சத்திரம் போயிடணும். சரிங்களா? அப்போது தீர்வே இப்படி தான். நான் பரிகாரங்கள் கொடுக்கும்போது கூட ஒரு கோவில் பரிகாரம் போக சொல்லுவாங்க. எனக்கு எப்போ கடன் நிவர்த்தி பரிகாரம் ஒன்று கேட்பாங்க. 6ஆம் அதிபதி கடனை கொடுத்துட்டாரு, நான் அந்த கிழமை டேட்டை சொல்லவே மாட்டேன். அதுக்கு நேர் ஆப்போசிட் என்ன வீடுன்னு பார்ப்பேன். அங்கே ஒரு ஆப்போசிட் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம். அப்போ புதன் கடனை கொடுத்துட்டாருன்னா குரு நிவர்த்தியா வியாழக்கிழமை அன்னைக்கு அப்படின்னு கிழமையை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அன்னைக்கு நட்சத்திரம் யாருன்னு பார்ப்போம். இப்போ புதன் கெடுத்துட்டாரு, புதன் கேது சுக்கிரன் சூரியன் அவுட்டா, ராகு. அப்போது வியாழக்கிழமை அன்னைக்கு ராகு நட்சத்திரத்திலையோ அல்லது ராகுனுடைய காலத்திலையோ, அந்த அமிர்த காலம் சொல்லக்கூடிய கடைசி 20 நிமிஷத்தில் போய் அந்த யாகத்தில் நீங்கள் உட்காந்துன்னா நீங்கள் சக்ஸஸ். எழுதி வச்சுங்க, ஒரு சின்ன பாதுகாப்பாவது அது பெற்றுத்தரும். ஏன்னா இது நம்ம முடியல, கடவுள் படைச்சவங்க முடிவு பண்ணிட்டான், உன்னை ஏதாவது ஒரு இடத்துல நான் காப்பாற்றுவேன். அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், 48 நாள் விரதம் இருங்கன்ட்டாங்க. ஏன்னா 48 நாள் இது ஏதாவது ஒரு இடத்துல வந்துடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கன்ட்டாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணாதீங்க, இந்த மாதிரி புள்ளிகளை எடுத்து முயற்சி பண்ணுங்கள், கிடச்சிடும். சில பேருக்கு ஃபஸ்ட் டைமே கிடைக்குதா, டைம் நல்லா இருக்குது. சில பேர் 4 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் 48 நாளுக்குள்ளே ஒரு நாள் கிடச்சிடும். தொடர்ந்து போகணும். இவன் கெட்ட நேரமாக இருந்தால் அவன் என்னைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி மட்டும் போக மாட்டான். சரியா? அதனால தான் விளக்குலேருந்து எல்லாமே 48 நாள் கண்டினியூவாக போடுங்க, 48 நாள் ஒரு விஷயத்தை பண்ணுங்க. தொடர்ந்து சொன்னது இதுதான். அது 48 நாள் ஒரு மண்டலம். சரிண்ணா? 108 பாதங்களையும் ஒரு கிரகம் கனெக்ட் பண்ணிவிடும், அதுக்காக சொல்லப்பட்டது. சரியா? வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுங்க. நன்றி. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.